ஹாய் மக்களே, நான் பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தலைமுடி வந்து கொஞ்சம் ஒரு நண்பர்களே, இந்த தலைமுடி வந்து இது வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறது நண்பர்களே, அது எப்படி நண்பர்களே என் வாயால் சொல்லுங்கள் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்று காலை நடந்த நிகழ்வு என்னவென்றால் நண்பர்களே, இந்த நியூஸை கேட்டிங்கன்னா அப்படியே மொத்தம் தமிழக மக்கள் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க நண்பர்களே. இதுதான் உண்மை. அப்படியாப்பட்ட என்ன ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அதாவது இந்த தலையில் வந்து பேனு கடிச்சா நம்ம வந்து எல்லாமே இந்த மாதிரி பேன் எடுத்து பார்ப்போம். தலையில் கையை வச்சா அந்த மாதிரி பேன் எடுத்து பார்ப்போம், ஓகே நண்பர்களே. ஆனால் எங்கெங்கெல்லாம் நமிக்குதோ அங்கங்கெல்லாம் கையை வச்சா பட்டான்னு பேனு வந்து கையில் வந்து மாட்டினே இருக்குது நண்பர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நண்பர்களே. நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், எதிர்ச்சியா நண்பர்களே, எதிர்ச்சியா என்ன பண்ணேன், இந்த சைடில் இப்படி கையை வச்சு நண்பர்களே, இந்த சைடு முடி சொல்கிறேன் நண்பர்களே, ஜடை முடி சொல்கிறேன், இந்த சைடில் இப்படி கையை வச்சு இப்படி வலிச்சேன் நண்பர்களே. இப்படி வலிச்சா அப்படியே நம்ம நண்பர்களே, நம்ம தேன் கொழுவி இருக்குது பாருங்க நண்பர்களே, தேன் ஈக்கள். அந்த தேனீ வந்து எப்படி இருக்கும், நம்ம தேனு கூண்டுலேருந்து அந்த தேனு கூண்டு வந்து தேனு கூண்டை வந்து இப்படி அசைக்கணுச்சிக்கா, அந்த தேனீ எப்படி கொட்டும் பலன்னு நண்பர்களே. நம்ம மரத்து மேலே இருக்கிற தேனு கூண்டு நண்பர்களே, மரத்து மேலே இருக்கிற தேனு கூண்டு வந்து அசகனா அந்த தேனீ வந்து எப்படி கீழே கொட்டுமோ அந்த மாதிரி நண்பர்களே. கையை வச்சா நண்பர்களே, இதோ இங்கே பாருங்கள், இப்படி கையை வச்சு இப்படி முடியல இப்படி பிடிச்சி இப்படி வலிச்சா நண்பர்களே, அப்படியே கேட்ட ஒரு 50 பேனு நண்பர்களே. எத்தனை பேனு கெட்டதட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேனு இருக்கும். ஒரே ஷாட்டுன்ற பாரு, ஒரே சிங்கிளில். அதாவது இப்படி கையை இப்படி பிடிச்சி நண்பர்களே, இப்படி பிடிச்சி இந்த முடியை பிடிச்சி இப்படி வலிச்சு நண்பர்களே, பார்த்தா கையில் 50 பேனுக்கு. என்ன பேனு, ஒரு பேனும் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக்குது நண்பர்களே. அப்படியே நத்த சைஸில் இருக்குது ஒரு பேனு. அவ்வளோ பெரிய பேனுங்களாக இருக்குது. பேனு நமுடு ஈரு, அந்த மாதிரி பேனு நமுடு ஈராக பூச்சி போய்க்குது நண்பர்களே. தலை புல்லுன்னா ஒரு இடம் கிடையாதுதா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு முடியல அதே மாதிரி இருக்குது நண்பர்களே. இந்த சைடு முடியல அந்த மாதிரி இருக்குது. அதேமாரி காது ஓரம், அதே மாதிரி பின்னாடி முன்னாடி தலை மேலே இந்த சைடு. அதாவது பார்த்திங்கன்னா நண்பர்களே, இந்த தலையை சுற்றி நண்பர்களே, இந்த தலையை சுற்றி இந்த செடை முடி நண்பர்களே, இந்த செடை முடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக பேனு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத இந்த தலையில் இருக்கிற பேனு வந்து அப்படியே இந்த செடை முடி உள்ளே போய் தூந்துக்குது போலது நண்பர்களே. தலையில் இருக்கிற பேனு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடை மூடி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா வசதியாக இருக்குது பேனுக்கு. இந்த செடை மூடி உள்ளே எங்கெங்கெல்லாம் ஓட்டிங்குதோ அந்த ஓட்டிங்கில் போய் தூண்டுக்குது போலக்குது நண்பர்களே பேனுங்க. நான் என்ன பண்ணேன், எதிர்த்தா இப்படி பிடிச்சி வலிச்சா ஒரு 50 பேனு கைக்கு மாட்டிச்சு. அடே நாடா, இது ஒரே ஒரு முடி நண்பர்களே, ஒரே ஒரு முடியில் பார்த்தீங்கன்னா என்னடா 50 பேனுக்கு நண்பர்களே, ஒரே ஒரு செடை முடி. இந்த மாதிரி ஒரே ஒரு முடியில் 50 பேனுக்கு நண்பர்களே. 50 பேனுன்ட்டு என்னடா 5 காட்டுறான்னு நினைக்காதீங்க, சாம்பிள் காட்டுறேன். ஒரு கையில் செல்லு பூசினுக்கிறேன் நண்பர்களே, ஒரு கையில் மொபைலில் பூசினுக்கிறேன், ஒரு கையில் பேசினுக்கிறேன். அதனால் இப்படி தான் பேச முடியும் நண்பர்களே, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எப்படி கேட்குறது, அதை எப்படி அவன் வாயால் சொல்லுவேன் நண்பர்களே. அந்த பேனை பார்த்துட்டு அப்படியே குண்டை வந்து அப்படியே ஹார்ட்டு வந்து டிமிச்சு அப்படியே உண்டை வச்சு போயிடுச்சு நண்பர்களே. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி. என்னது, நான் முடியா பூச்சி வலிச்சா ஒரு 50-100 பேனுக்கு வந்து கீழே பட்டான்னு கூட்டினுங்க நண்பர்களே. நான் வந்து என்னுடைய எப்படி சொல்கிறது, வாயில் வரமாட்டேன். என்னுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பார்க்குறதா, எப்படி என்னுடைய பர்சனல் வேலையை பார்க்குறதா, இல்லை இந்த பேனுங்களை குத்தினுங்கிறது தான் நான் நண்பர்களே. அந்த நிகழ்ச்சியை வந்து நேரில் பார்த்துருந்தீங்கன்னா சிரிச்சிருப்பீங்க, நீங்கள் உயிந்து சிரிச்சிருப்பீங்க. காலையில் போய் நண்பர்களே, உண்மை காலையிலே
காலையில் வெட்டியாக காத்தால மணி 7 மணிக்கு நண்பர்களே, 7 மணிக்கு திருத்தணி முருகன் கோயிலில் எப்போ இன்றைக்கி நண்பர்களே, இன்றைக்கி நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி நண்பர்களே. நான் போய் சொல்ல என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலை 7 மணி அளவில் நான் வந்து 7 மணி அதாவது என் வேலை தான் உங்களுக்கே தெரியுமே, அந்த பெயிண்டிங் வேலை இல்லாத, பெயிண்ட் அடிக்கிற வேலை இல்லாத ஒரு காரணத்தினால இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பிச்சை எடுத்துனுக்கிற நண்பர்களே தான் உண்மை. எப்படி பெயிண்டிங் வேலை இல்லாத காரணத்தினால லேட்டஸ்ட்டாக இந்த கௌரவம் கௌரவம் அந்தஸ்து மானம் ஈனம் குறைச்சல் இதெல்லாம் பார்க்காத செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலில் பிச்சை எடுத்துனுக்கிறேன். இதுதான் உண்மை. இந்த பிச்சை எடுக்கிற வேலை எப்போ செய்ய முடியும்? காலங்காத்தால் தான் செய்ய முடியும் நண்பர்களே. அதனால் பார்த்தீங்கன்னா காலைல போயிட்டு பிச்சை எடுக்கலான்னு போயிட்டு காலைல போயிட்டு பிச்சை எடுக்கலான்னு போயிட்டு முருகர் கோயில் எதற்கு போய் உட்காந்துங்க நண்பர்களே 7 மணிக்கு. என்னடா இது அப்படியே நம்பிக்குது தலை நம்பிக்குதேன்ட்டு எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட பேசினே என்ன பண்ணேன் நண்பர்களே, இந்த யூடியூப் சேனல் இருக்குதுல்ல, அதே மாதிரி அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுன்னுக்கிறாராம். யார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர். எனக்கு தெரிஞ்ச நபர்ன்றதை விட அவர் வந்து நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு நினச்சிக்கலாம். நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அது கூட வாயில் வரமாட்டேங்குது. நெருங்கிய ஒரு சொந்தம்னு வச்சுங்க. அவரும் வந்து யூடியூப் சேனலில் இருக்கிறாரு. அவரும் யூடியூபர் தான் நண்பர்களே. அதனால் அவர் வந்தார். அவர்கிட்ட கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு நண்பர்களே பார்த்தீங்கன்னா உட்காந்து அவருடைய ஐடியை வந்து நான் பேசினுக்கிறேம்மா. அவருடைய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் போட்டு பார்த்தேன். யூடியூப்பில் தான் இருக்கிறாரு. அவரோட வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு அப்படியே எதிர்ச்சா கையை வச்சா இந்த பேனுக்கு மாட்டினுங்குது நண்பர்களே. கிட்டத்தட்ட எத்தனை பேனுன்னு நினைக்கிறீங்க? ஐயோ ஒரு 50-60 பேனு இந்த ஒரே ஒரு முடி நண்பர்களே. எப்படி இந்த ஒரே ஒரு முடியில், எப்படி இந்த ஒரு முடின்னா இந்த முடியில் இல்லை, இந்த சைடில் ஒரு முடியில் 50-60 பேனு இருந்தால் எப்படி ஒரே ஒரு முடி, ஒரு சடை முடியில் 50-60 பேனு இருந்தால் நண்பர்களே, இப்போ என் தலையை சுற்றி எத்தனை முடி இருக்கும், அதாவது என் தலையை சுற்றி எத்தனை செடை இருக்கும், இந்த அத்தனை செடிங்களையும் எத்தனை பேனு இருக்கும் நண்பர்களே. இந்த தலையை சுற்றி எத்தனை செடை இருக்கும், அப்போது அந்த தலையை சுற்றி எத்தனை செடை இருக்குதுன்னா அப்போ அத்தனை செடிங்கெல்லாம் எவ்வளோ பேனு இருக்கும்? இது யோசனை பண்ணுங்க. நான் கூட பேனு என்னடா கடிக்குதேன்னு கையை வச்சா அந்த பேனு அப்படியே நேக்கா ஏறி வர்றது போலக்குது. இந்த செடியிலேருந்து ஏறி வந்து அப்படியே தலையில் பூந்து அப்படியே கடின்னு கடிச்சு அப்படியே ரத்தத்தை குடிச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டு போலக்குது நண்பர்களே. இது வந்து இன்றைக்கி தான் வந்து வசமாக என்கிட்ட மாட்டிக்குது அந்த பேனு நண்பர்களே. அதனால் பார்த்து அந்த எப்படி காலையில் 7 மணிக்கு இதை சொல்ல மாட்டேன்னே, காலையில் 7 மணிக்கு பிச்சை எடுக்க உட்காந்தவன் பிச்சை கூட எடுக்கல நண்பர்களே. பிச்சை கூட எடுக்காத மெர்சல் ஆகி போய் எப்படி அந்த பேனை பார்த்துட்டு ஷாக்கிங் ஆகிட்டேன். அந்த பேனை பார்த்து ஷாக்கிங் ஆகிட்டு ஒன்னே, அடா பாவி முருகா, பிச்சை கூட வேணாம், எப்படியா நம்ம பிச்சை கூட எடுக்க வேணாம், முதல்ல போய் அந்த பேனுக்கு ஒரு முடிவை கட்டுறாப்பான்னு மனசில் நினச்சிக்கின்னு நண்பர்களே நேராக வந்தேன் நண்பர்களே. கோயிலை விட்டு கீழே இறங்கி வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் நண்பர்களே. நான் ரெகுலராக டேப்லெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ரெகுலராக அந்த கடையில் தான் நண்பர்களை நான் வந்து வாங்குவேன். எப்படி அந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்குவேன் நண்பர்களே. இப்போ பாருங்கள், பேசினே ஒரு பேனை எடுத்துனுக்கிறேன். அந்த பேனை காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசுக்குது பாருங்கள். எப்படி பேசிட்டே உங்கள்கிட்ட பேசினே ஒரு பேனை எடுத்துனுக்கிறேன். வரலையா? அப்படியே பாருங்கள் நண்பர்களை காட்டுறேன். கையில் இருக்குது டமட்டா பாருங்கள், உங்களோடைய லக்கு நண்பர்களே. அந்த பேனை பாருங்க எப்படி நான் காட்டுறது. இதுதான் நண்பர்களே பேனு. கேமராலே போட்டோம் நண்பர்களே. நான் பார்த்தீங்கன்னா
நம்ம பேக் கேமரா வந்து வேலை செய்யலை நண்பர்களே. பேக் கேமரா வேலை செஞ்சால் பேனை காட்டலாம். இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கினே இப்படியே பாருங்கள், கையில் தெம்புட்டாக பாருங்கள், காட்டுறேன். நீ பாருங்கள் நண்பர்களே, தெரியுதா? நல்லா பாருங்கள், கருப்பாக ஒன்று தெரியும் பாருங்கள், உருவம் கீழே ஊந்துச்சு நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட இந்த பேனுக்கு வந்து ஒரு முடிவை கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நேராக கீழே வந்து நண்பர்களே மெடிக்கல் ஷாப் போயிட்டு பேனு எண்ணெய் நண்பர்களே, பேன் எண்ணெய் பாருங்கள் நண்பர்களே, பேன் நல்லா பார்த்துங்க. பேன் நண்பர்களே, ஒரு பேனை சாவடிக்கக்கூடிய எண்ணெய் இது வந்து ஒரு ஆயிலாமா. அதாவது பேன் எண்ணெய் யாராருக்கெல்லாம் பேன் வந்து தலையில் அதிகபட்சம் இருந்தாலும் இந்த எண்ணெய் நண்பர்களே, அதாவது இந்த பேரை பார்த்துங்க, நல்லா காட்டுறேன் பொறுமையாக. யாராருக்கெல்லாம் தலையில் பேன் இருந்தாலும் இந்த எண்ணெய், அதாவது மெடிக்கல் ஷாப் நண்பர்களே, மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஏங்க என் தலையில் பேன் அதிகமாக இருக்குது, அந்த பேனு சாவறதுக்கு எதனா ஒரு ஆயில், அதாவது எதனா ஒரு ஆயில் இல்லை, இந்த பேன் ஆயில்னு கேளுங்க, பேனுன்னே சொல்லுங்க, பேனு சாவறதுக்கு எதனா ஆயில் இருக்குதான்னு கேளுங்க. இந்த மாதிரி சிம்பிள் நல்லா பார்த்துங்க நண்பர்களே. இது போல் சிம்பிள் போட்டு அட்டை பாக்ஸ் ஓடுக்குது, இந்த ஆயிலை கொடுப்பாங்க. இது வந்து எப்படி வந்து தலைக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நண்பர்களே, தண்ணி வந்து தலையில் வந்து ஆட் பண்ணின நண்பர்களே, தண்ணி வந்து தலையில் ஆட் பண்ணிட்டு ஈர முடியோட இதை அந்த ஆயிலை வந்து கையில் ஊற்றிக்கின்னு அப்படியே அப்ளை பண்ணோமா நண்பர்களே. இந்த முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணால் ஒரு மணி நேரம் கழிச்சு தலையை குளிச்சிட்டோம்னா மொத்த பேனும் வந்து இறங்கி ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஒன்று செத்துடும், அதாவது இறங்கி ஓடினாவே செத்த கணக்கு தான், இந்த பேன் வந்து க்ளோஸ் ஆகிடுன்றாங்க. யாருக்கெல்லாம் பேன் தொல்லை இருந்தாலும் இந்த ஆயிலை வாங்கி, அதாவது பேன் ஆயிலை வாங்கி, அதாவது வாயில் வர மாட்டேங்குது, இந்த பேன் ஆயிலை வாங்கி எல்லாருமே வந்து தலையை சுத்தபத்தமாக வச்சிங்க. ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே, அடுத்த பதிவில் மீட் பண்ணலாம்.